கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் ஐடி ஊழியர் கடத்தப்பட்ட வழக்கில் நடிகை லட்சுமி மேனனை போலீசார் தேடி வருகின்றனர். இளைஞர் கடத்தல் வழக்கு தொடர்பாக லட்சுமி மேனன் போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார். மதுபான பாரில் இரு தரப்பினரிடையே நடந்த தகராறில் ஏற்கனவே 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோதலையடுத்து பழிவாங்கும் நடவடிக்கையாக ஐடி இளைஞரை தாக்கி காரில் கடத்திச் சென்றதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் லட்சுமி மேனன் தலைமறைவாக உள்ள நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் வடக்கு பாலத்தில் ஐடி ஊழியர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் அவர் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கடத்தல் வழக்கில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டு இருந்தார்கள். எர்ணாகுளம் டவுன் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து மிதுன், அனீஷ் மற்றும் சோனமோல் ஆகிய 3 பேரை கைது செய்தார்கள். மதுபாரில் இரு குழுவினருக்கிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக முன்பகை அடுத்து காரில் அந்த ஐடி ஊழியரை கடத்தி சென்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக எர்ணாகுளம் டவுன் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நடிகை லட்சுமி மேனனுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் லட்சுமி மேனன் தலைமறைவாகிவிட்டதாகவும் அவரை தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. லட்சுமி மேனன் தமிழ் திரைப்படத்தில் நடித்து அறியும் நல்ல பிரபலமான ஒரு நடிகை. சுந்தரபாண்டியபுரம், அதே போல குட்டி புலி ஆகிய திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தார். தற்போது லட்சுமி மேனன் தமிழ் திரைப்படங்களில் வாய்ப்புகள் குறைந்த காரணத்தினால் மலையாளத்தில் திரைப்படங்களில் நடித்து வந்தார். இந்த கடத்தல் வழக்கில் இவருக்கு எந்த வகையில் தொடர்பு இருக்கிறது என்ற விவரங்களை காவல்துறையினர் தெரிவிக்கவில்லை. தலைமறைவாகிவிட்டதாக மட்டுமே காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமாக லட்சுமி மேனன் மீது கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கைது செய்யப்பட்ட பிறகு முழுமையான விவரங்கள் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.